ஒரு விஷயம் சொல்லுங்க, ஆப்ஷன் பையர்ஸ் ஏன் அதிகமாக லாஸ் ஆகிறாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் ஏன் அதிகமாக ப்ராஃபிட் பண்றாங்க? இதற்கு காரணம் மார்க்கெட் இல்லைங்க, ஆப்ஷன்ஸோட நேச்சர் தான். ஆப்ஷன்ஸ் பையருக்கு 3 விஷயம் சரியா இருக்கணும். ஒன்று, பிரைஸ் சரியான டைரக்ஷன்ல போகணும். ரெண்டாவது, அந்த மூவ் சீக்கிரமா வரணும். டைம் டிகே ஆரம்பிச்சா பிரீமியம் சீக்கிரம் குறையும். மூணாவது, வாலட்டிலிட்டி கூட சப்போர்ட் பண்ணணும். அதோட விக்ஸ் குறைஞ்சா பிரீமியம் வேகமாக குறைய கூட செய்யும். அதாவது பையர்ஸ்க்கு டைரக்ஷன், டைம், வாலட்டிலிட்டி இது மூணுமே சப்போர்ட் பண்ணணும். ஆனால் செல்லர்ஸ்க்கு அப்படி இல்லை. மார்க்கெட் சைடு வேவ்ஸாக இருந்தாலும், சிறிய மூவ் வந்தாலும், டைம் போனாலும் பல நேரங்களில் பிரீமியம் குறைவது ஆப்ஷன் செல்லருக்கு சாதகமாக அமையும். அதனால தான் ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்க்குறப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி சில மார்க்கெட் கண்டிஷன்ஸில் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இதை கேட்டுட்டு செல்லிங் தான் ஈஸின்னு நினைச்சிடாதீங்க. ஒரே ஒரு ட்ரெண்டிங் டே, ஒரே ஒரு கேப் அப் இல்லைன்னா கேப் டவுன் ஆப்ஷன் செல்லருக்கு பல மாதங்களில் சம்பாதித்த ப்ராஃபிட்டை சில மணி நேரங்களில் கூட எடுத்து விடலாம். அதனால தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, முதலில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷன்ஸ் பையருக்கு லிமிடெட் ரிஸ்க், அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு லிமிடெட் ப்ராஃபிட், அன்லிமிட்டெட் ரிஸ்க்கும் இருக்கும். குறிப்பாக ஹெட்ஜிங் பண்ணலன்னா. ஸோ ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பையரோ இல்லை செல்லரோ என்பதல்ல, சரியான ஸ்ட்ராட்டஜி, பொசிஷன் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஒரு திறமையான ஆப்ஷன் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் என்னுடைய கோர்ஸ் கூட அட்டன் பண்ணலாம். அதோட நம்ம பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.